யார் திறன்பட வேலை செய்கிறார்கள்? 90s கிட்ஸா அல்லது 2K கிட்ஸா? ஓஹோ, சர்டிபிகேட் வாங்குற பேர்ல ரெண்டு ஊருக்காரனுக்கு சண்டை இழுத்தோட பாக்குறாரு. ஒரு செட் ஆஃப் கேள்விகள் வந்து கேட்கப்படும். அதுக்கு நீங்க யாரும் பதில் சொல்ல வேண்டாம். நல்லா இருக்க. ஹெச்ஆரா ஒருத்தங்க வராங்க, அவங்க பதில் சொல்லுவாங்க. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும். ஒரு வேலையை இவங்க கிட்ட பொறுப்பா கொடுக்கலாம் அப்படின்னா யார் பொறுப்பா இருப்பா? வேற யாரு? நான் தான். தேங்க் யூ, தேங்க் யூ. ரொம்ப ஃபாஸ்டா ஒரு வேலையை முடிக்கிறது யாரு? அதிகமா வதந்தி அல்லது காசிப்ஸ் பேசுறது யாரு? 90s கிட்ட. Emotional damage. அதிகமா பொய் சொல்லி ஆபீஸ்க்கு லீவ் எடுக்கிறது யாரு? 90s கிட்ட 2K கிட்ட. இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். ஓ, நீங்க வந்து இப்ப அவங்க சார்ஜ் பண்றீங்க ஹெச்ஆர் வந்து 90s கிட்ட இருப்பாங்கன்னு. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. 90s கிட் பக்கம் ஒரு சீட்டு, 2K கிட்ஸ் பக்கத்துல ஒரு சீட்டு. சரி, எங்க உட்காரலாம்னு உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்தா 90s கிட் பக்கம் உட்காருவீங்களா, 2K கிட் பக்கம் உட்காருவீங்களா? அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாளா? சரி, எனக்கு 2K கிட்ஸ் ஹெச்ஆர் வேணும் சார். கொஞ்சோண்டு சட்னி வேணா தரேன், நக்கிட்டு போறீங்க. நாங்க ஹெச்ஆர்னு பொதுவா தான் எடுத்தோம். அவங்க 90s கிட்ட சார்ந்தவங்க. முடியாது நீ கல்லாட்டாடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். பொய் சொல்லி பெர்மிஷன் போட்டுட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி சார் யோசிக்காம 2K கிட்ஸ் காமிச்சாங்க? என்ன பொய் சொல்ல மாட்டீங்களோ? இல்ல, லைக் சீனியர்ஸ் பார்த்து தான் நாங்க வரோம். ஆக்சுவலி அவங்க சொல்லி கொடுத்து தான் நாங்க பண்றோம். குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. செட்டுக்கு வர முன்னாடி வந்து முக்கியமான நபர் வந்து இந்த ப்ளூ ஷர்ட்டை போட்டு ஒருத்தர் இருக்காரு. மேபி ஷூட் முடிய லேட் ஆச்சுன்னா கண்டிப்பா லீவ் போடுறதுன்றத ஒரு மைண்ட் செட்ல யோசிச்சு வச்சிருப்பாரு நேரத்துக்கு. அது எங்க எல்லாரும் முன்னாடியே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்க. என்ன காரணம் வச்சிருந்தீங்க லீவ் போடுறதுக்கு? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. இல்ல முடிஞ்சிரும்னு ஒரு நம்பிக்கை தான். முடியாது. இப்ப என்ன காரணம் அதை சொல்லுங்க. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? இல்ல முடியலன்னா அதை நாங்க மேனேஜ் பண்ணிடுவோம். அவங்க மாதிரி பொய்யெல்லாம் சொல்ல மாட்டோம். சாமி, உன்னை பத்தி எனக்கு தெரியும். எங்களுக்கு பொய் பேசவே தெரியாது. We are 90s kids. செக்கில ஆட்ன சுத்தமான உருட்டு. முன்னாடி ஒரு சீரியல்ல ஆக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து பொய் சொன்ன மாதிரி தான் சொல்லி மேனேஜர்ட்ட வந்து லீவ் கேட்டிருக்கேன் அப்படிங்கறதும் அவரே தான் எப்ப செட் சொன்னாரு? வரதுக்கு முன்னாடி ரூம்ல இருக்கப்ப சொன்னாரு. சாம்பார் அப்ப எனக்கு இப்போ அவரே ஒரு மாத்தி பேசுறாரு. இல்ல ஒரு நிமிஷம், இல்ல நீங்க டயலாக் ஒன்னு சொல்லி என்ன சொன்னீங்க, திருப்பி சொல்லுங்க. வேணாம் சார். பரவாயில்ல சொல்லியா? வேண்டாம் சார். சொல்லுன்றல்ல. 90s kids பொய்யே பேச தெரியாதுன்னு சொன்னேன். இவங்க கூப்பிடுறது உங்களை என்ன விஷயங்களை கடுப்பேத்துது? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். பூமர் அங்கிள்னு கூப்பிடுவானுங்க சார். அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. 90s ஆனாலே அங்கிள் அப்படின்ட்டு தோபரம்பர் பூமர் அங்கிள் அப்படின்னு எவ்வளவு மாட்டேங்கடா. இது வந்து மறைமுகமா உங்களை பூமர்னு சொல்றது. நேராவே பேசும்போது உங்களை சித்தப்புன்னு கூப்பிடுவாங்க. கூப்பிடுவானுங்க சார். சித்தப்பாவா? நான் சித்தப்பு. நீங்க எப்ப வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? ப்ளூ சட்டை இல்ல பச்சை சட்டை போட்டேன்னா என்ன அங்கிள் பச்சை சட்டை அங்கிள், ப்ளூ சட்டை அங்கிள், ப்ளூ சட்டை அங்கிள், என்ன சித்தப்பு ப்ளூ சட்டை. ஐடில ஒர்க் பண்றேன். ஐடி எங்களுக்கு அது ஐடி பார்க், அவங்களுக்கு அது லவர்ஸ் பார்க். இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. ஏன்னா ஆபீஸ் வர்றது, கேஃபிடீரியா போறது, சிங்கிளா வர்றது, கடைசி மிங்கிள் ஆகி போயிடுறது. ஆக்சுவலி என்னன்னா இவங்க வந்து ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்கறாங்க. சார்ன்னு கூப்பிடணும், லைக் சம்திங். அப்படியும் தாண்டி கொஞ்சம் சரி அண்ணா அப்படின்னு கூப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க. என்னது அண்ணாவா? என்னது அண்ணா? உங்களோட விருப்பம் இல்லாம உங்களை யாராவது டார்லிங், செல்லம், கியூட்லாம் கூப்பிட்டா தப்பு தானே? ஆமா, தப்பு தான். அப்ப எங்க விருப்பம் இல்லாம எங்களை அண்ணன் கூப்பிட்டா தப்பு தானே? கிரிஞ்சுங்க. கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எப்பறாங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. அண்ணான்னு கூப்பிட்டாலும் தப்பு, பேரை சொல்லி கூப்பிட்டாலும் மரியாதை இல்ல. அப்ப எப்படிதான் கூப்பிடுறது? மிஸ்டர் ஏ, மிஸ்டர் பி அப்படிதான் கூப்பிடுவா? ஜோக் இல்லையா? சித்தப்பு சித்தப்புன்னு தான் கூப்பிடணும் சார். நாங்க வேணா ஒரு 5 பேர் ஒன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டுங்களா? ப்ரோன்னு சொல்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது. 60 வயசு தாத்தாவளமா ப்ரோன்னு கூப்பிடுவீங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? நீங்க ஏன் எல்லாரையும் ப்ரோன்னு சொல்றீங்க? அதுல என்ன உளவியல் லாங்குவேஜ்? அது எங்களுக்கு ஒரு சேஃப்டி மெஷர் சார். ஓ, அப்படியா விஷயம்? என்ன வேணா சொல்லி கூப்பிட்டோம். இப்போ ஒரு இடத்துல வந்து வேலைக்கு சேர்றோம், வேலைக்கு கேட்குறீங்க, எப்படி கேட்பீங்க? ஹாய், ஐ எம் பழனிசாமி அண்ட் மை அதர் நேம் இஸ் சிவசங்கர். ப்ரோ உங்க இதுல ஏதோ ஒர்க் இருக்காமே ப்ரோ, என்ன ப்ரோ இது? வந்துடலாமா? எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க ப்ரோ நீங்க? இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். 2K கிட்ஸ் தலைமுறையினர் வேலை அல்லாத இந்த விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்னா என்ன சொல்வீங்க? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. 9 o'clock ஆஃபீஸ்னா 10:30 11 o'clock தான் வருது. வர்றதே லேட்டு, இதுல வண்டி வேற. வந்தோடனே டைரக்டா பிரேக்லயே எதனா நடக்கணும், செல்ஃபி எடுக்கிறதுக்கே ஒரு 10-15 minutes போயிடும்.
ஆக்சுவலி இப்போ கரண்ட் லைஃப் ஸ்டைல் எப்படி மாறிடுச்சுன்னா நான் ஒரு 4 ஸ்டேட்மெண்ட்ல நான் அந்த நம்ம லைஃப் ஸ்டைலை கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ட்ரெண்டிங் இன் ட்விட்டர், ஃப்ரெண்ட்ஸ் இன் ஃபேஸ்புக், வேர்ல்ட் இன் வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் இன் இன்ஸ்டாகிராம். எவ்வளவு வாட்டி சொன்னேன் அழகா இருந்தா அறிவு சுத்தமா இருக்காதுன்னு, பாத்தியா? ஒர்க்கை தவிர நான் மற்ற இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும்னா அந்த சோஷியல் மீடியால தான். நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. சோஷியல் மீடியா வந்து ரொம்ப ஸ்பாயில் பண்ணுது நெகட்டிவ். நோ, சோஷியல் மீடியா ஸ்பாயில் பண்ணு சொல்ல, வேலை போற இடத்துல ஏன் வேலையை பார்க்காம அதை பாக்குறீங்கன்னு கேக்குறாங்க. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ஆனா நீங்க இந்த நேக்கா எப்படி திருப்பினீங்க பாருங்க. அவங்க ஏதோ சோஷியல் மீடியால நீங்க போறது தப்புன்னு சொன்ன மாதிரி. ஏய் எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. வேலைக்கு வந்தா வேலையை பாருங்க, அதை விட்டு சோஷியல் மீடியா டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்கங்கறாங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. எல்லாமே நாங்க ஒர்க்கும் தான் பாக்குறோம். வேலையெல்லாம் முடித்துக் கொண்டுதான் வேலை பார்த்து கொண்டிருந்தாயா? இல்லை மன்னா, பார்த்து கொண்டிருந்தேன். சோ மல்டி டாஸ்கிங் இந்த அப்படின்ற ஒரு நேரம் போக விஷயம். என்ன பாப்பீங்க? கரெக்டா கட்டுட்டா. வேர்ல்ட்ல என்ன நடக்குது, வேர்ல்ட் வைட் என்ன நடக்குதுன்றதையும் நாங்க தெரிஞ்சுக்கிறோம். அதுல தப்பு இருக்கா? இது குத்தமா என்ன? குத்தமே கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? அது வந்து சார் இப்போ ஆபீஸ் அட்மாஸ்பியர்ல இருக்கும், ஸ்டார்ம் வருது அப்படின்றது ஆபீஸ் உள்ளார எங்கேயாவது தெரியுமா சார்? சார் என்ன ஒரு ரிசல்ட் வருங்க. தேங்க்ஸ் சார். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான். இன்ஸ்டாகிராம் பாத்தீங்கன்னா தெரியும், ஏன்னா அடுத்தடுத்து இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு இருக்கு. பாத்தியாடி பார்வதி, என் புள்ளையோட அறிவு. இந்த உலகத்துல இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? காலைல நாங்க சீக்கிரமா ஆபீஸ் வந்துரும் அப்படின்னு சொன்னாரு. சீக்கிரமா வீட்டுக்கு போறது யாருன்னு மட்டும் கேளுங்க ஃபர்ஸ்ட். ஏய் போட்டு கொடுத்துறியா? பிச்சு புடி மிச்சு ஒண்ணே. அவங்களா தான் இருப்பாங்க. வீட்ல வந்து பொண்டாட்டி வந்து ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்க. எப்ப வரீங்க? ஒரு 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க சார். ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க போவாங்க, அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஒருத்தர் போவாங்க. குரூப்பா போனா கண்டுபிடிச்சிட போறாங்கன்னு எங்க போறாங்க? சொல்லிட்டு கேஃபிடேரியா தான் போவாங்க. நீயுமா? எல்லாரும் அட்டெண்ட் பண்ணீங்க? அவர்ஸ் சொல்றீங்களா? இல்லங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு போகும். பொண்ணு போனோடனே பின்னாடியே அந்த பையன் போவான் கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு. அதுக்கப்புறம் வரும்போது 2 பேரும் ஒண்ணா வர மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணு வரும், இல்லனா அந்த பையன் வருவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு வரும். இல்ல நான் ஒரு டைம் ஆபீஸ் முடிஞ்சு நைட்டு ஒரு 1 o'clock கிளம்புறேன். சேர்ஸ்ல போகும்போது டப்புன்னு ஓடுனாங்க. என்னடா நடக்குதுங்க? ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய அட்ராசிட்டி பண்றாங்க. அதாவது ஆஃபீஸ் என்வரான்மெண்ட்டே கெடுக்கிறது யாருன்னா 2K கிட்ஸ் தான். கக்கு என்ன கக்கா? கக்கிருப்பா நான் சொல்றேன். கக்கியாச்சா என்ன பூரா வன்மம். இந்த பொண்ணு கிட்ட போய் எப்படி ஃப்ளர்ட் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி அதுக்கு அவர் ஒரு ஐடியா சொல்லுவாரு. நல்லா நோட் பண்ணிக்கீங்க. நீ ஒரு அரிசி, தினமும் என்னை தரிசி. நீ ஒரு பருப்பு, என் மேல காட்டாத வெறுப்பு. அவங்களே கல்யாணம் ஆகாம சுத்தி எடுத்துறாங்க. அவங்கிட்ட போய் ஃபிளர்ட்டிங் கேட்டு இப்ப அவன் உன்கிட்ட கேட்டானா? ஆனா ஐடியாஸ் நிறைய வச்சிருப்பாங்க சார். அதான் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. சந்திராயன் வந்து எங்க இறங்குச்சு அப்படின்னு கேட்டா உன் மனசுல தான் இறங்குச்சு அப்படின்ற மாதிரி. எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கு. அந்த மொக்க கவிதையும் போய் சொல்லிருக்கேன் பாருங்களேன். சந்திரன் எங்க போய் இறங்குச்சுன்னா உன் முகத்துல இறங்குச்சா. எப்படி அப்படிலாம் சொல்ற நீ? அதான் வர்க்கீஸ். இதுதான் எங்க சூட்சமே. நாங்க உங்களுக்கு ஹெல்ப்லாம் பண்ணல, எங்களால முடியாது. நாங்க வாங்கணும்ல, நீயும் போய் வாங்கிக்க. என்னடா இது? நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தாரு இப்பதான் புரிஞ்சது. அதான் நான் பாத்துக்கிறப்போ. சார் எங்களுக்கு அமையுது, அவங்களுக்கு அமையல. எங்களுக்கு அமையுது, நாங்க அமிச்சுக்கிறோம். அவங்களுக்கு அந்த ஜெலசி பல்லிருக்கும் பக்கோடா சாப்பிடுறேன். டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். ஒரு குடும்பத்துல எல்லாருமே தருதலையா இருந்தா அந்த குடும்பம் உருப்படாது. அந்த குடும்பத்தை கட்டி நிலைநாட்டுறவங்க பாத்தீங்கன்னா அந்த குடும்ப தலைவர் தான். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சோம்? நாங்களாம் அந்த குடும்ப தலைவர் மாதிரி, அந்த கம்பெனியே சுமக்கிறவங்க நாங்க தான். பூமர் அங்கிள். எஸ் கமான் அங்கிள். அந்த கம்பெனி ப்ராஃபிட்டால இயங்குது அப்படின்னா அது நாங்க தான். ஏன்டா பச்சை போய் பேசுற? ஓபனா பேசுற? இவ்வளவு கஷ்டப்பட்டு போய் சொல்ற வார்த்தை வர மாட்டேங்குது. உருளுது. மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும், கத்திரி இவரை காப்பாத்தணும், கத்திரி. கம்பெனி மீட்டிங்ல போய் சொன்னாலும் ஆபரேஷன் கிடைக்கும். இங்க போய் சொல்லி ஒண்ணும் கிடைக்க போறது இல்ல. Can't touch this.